வணக்கம் சார். புத்தர் தியானத்தை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு. புத்தர் தியானத்தை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. புத்தர் தியானத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். ஆன்மீக தியானத்தில் 125லிருந்து 140 வகைகள் இருக்கு. இந்த 140 ஆன்மீக தியான வகைகளை வேறு வேறு மதத்தினர் வேறு வேறு விதத்தில் கண்டுபிடிச்சு ஜனங்களுக்கு நன்மை பயக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த தியான முறைகள் குரு சிஷ்யா, குரு கிட்ட யார் சிஷ்யனா போய் சேர்றாங்க அவங்களுக்கு மாத்திரம்தான் இது சேரும். வருட காலங்கள் 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் சிஷ்யனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பயணத்தை பற்றி முழு அறிவை கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை ரொம்ப எளிமையான முறையில் எல்லா மனிதர்களும் சம்சாரத்தில் இருப்பவர்களும் கூட செய்யும் வகையில் கௌதம புத்தர் விபாசனா தியானம் என்னும் ஒரு முறையை எல்லோருக்கும் அருளியிருக்கின்றார். இந்த விபாசனாவில் 3 விதங்கள் இருக்கின்றது. விபாசனா தியானம் ஒவ்வொரு முறை பற்றியும் நான் இங்கு எல்லாவற்றையும் ஒரே வீடியோவில் சொல்லுவது மிகவும் கடினம். விபாசனா தியானம் என்றால் உங்கள் உடலில் ஆகும் சலனங்களை கவனிப்பது. உடலில் ஆகும் சலனங்களை கவனிப்பது என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நாம் அமர்ந்திருக்கும் போது நம் உடலில் உயிரோட்டம், நீங்கள் என்ன சுவாசிக்கின்றீர்கள், அந்த சுவாசத்தினால் ஏற்படும் சலனங்கள் உடலில் வேறு வேறு இடத்தில் வேறு வேறு விதத்தில் அது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் கவனித்து உத்து பார்த்து கொண்டிருந்தால் அது உங்களை உன்னத தியான மட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். இதில் ஒரு வகை காற்றை பிராணசக்தியை நாம் மூக்கின் வழியாக எடுத்துக்கொண்டு மூக்கின் வழியாக விட்டு விடுகின்றோம். இதை ஆங்கிலத்தில் இனலேஷன் எக்ஸலேஷன் என்று சொல்லுகின்றோம். காற்றை உள்ளே எடுக்கும்போது உங்களுடைய வயிறு பாகம் முன்னாடி வரும். காற்றை வெளியே விடும்போது வயிறு உள்பக்கமாக செல்லும். கண்ணை முழுமையாகவும் மூடிக்கொள்ளலாம். புத்தர் சொல்லிக் கொடுத்ததின் பேரில் கண்ணை அரைக்குறையாக மூடிக்கொண்டு உட்காருவதுதான் விபாசனா மெடிடேஷன். ஆனால் சில பேர் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. புத்தர் சொல்லிக் கொடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணை திறந்துக்கணும். கண்ணை திறந்துக்கணும்னா பூரா கண்ணை திறக்கக்கூடாது. பாருங்க, இப்படி கொஞ்சமாக கண்ணை திறந்துக்கிட்டு கீழே உங்களுக்கு என்ன நிலம் தெரியுது அந்த நிலத்தை பார்த்துட்டு இருக்கணும். உங்கள் கண்ணு நிலத்தை பார்த்துட்டு இருக்குதே தவிர உங்களுடைய மனது உங்கள் வயிறு பக்கத்தில் இருக்கணும். இந்த வயிறு காற்று இருக்கிறப்ப வெளியே வருது, காற்று விடுறப்ப உள்ள போகுது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் 2 பக்கம் இருக்குது. ஒன்று கண்ணு ப்ரெசன்ஸில் நிலத்தை பார்த்துட்டு இருக்கு, இன்னொன்று உங்களுடைய மனது வயிறை பார்த்துட்டு இருக்கு. ஸோ மனது வயிறு, அதாவது கண்ணுங்கிறது தான் உங்களுடைய கேட்வே ஆஃப் பிரெயின், உங்களுடைய மூளையின் என்ன சொல்றது, அதுக்கு திறவு வாயில் இந்த கண்ணு. இந்த கண்ணு எப்போ திறந்துட்டு இருக்குது, கண்ணினுடைய நோட்டங்கள் அக்கப்பக்கத்தில் எங்கேயுமே போகாது, நிலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மனதை ஒருங்கிணைப்பதற்காக நீங்கள் நிலத்தை பார்க்கறது ஒரு முறை. இன்னொன்று உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், அதாவது நினைவுன்னு என்ன சொல்கிறோம், அந்த நினைவு வேறு எங்கேயுமே போகாது இருக்கிற மாதிரி உங்கள் வயிற்றை பார்க்கலாம். நீங்கள் அந்த வயிறு உள்ள போது வெளியே எப்போ உங்களுடைய மனது நினைவு ரெண்டுமே 2 இடத்துல ஐக்கியமாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய அந்த ஐக்கியமான அந்த உணர்வு மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் விபாசனா மெடிடேஷன். இதை நீங்கள் பழகுங்க, உங்களுக்கு ரொம்ப உபயோகம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார் சொன்னதுக்கு.